ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப சோர்ந்து போனீங்களோ? இளைப்பாற ஆண்டவர் நல்ல கிருபை தருவார். ஆமென். ஓய்வு அவசியம். நல்ல இளைப்பாறுகிற, ஓய்வு எடுக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். டென்ஷன்லாம் விட்டுருங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. டேக் ரெஸ்ட். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுங்க, நம்மளுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். ஒரு நல்ல குயவன் சாதாரண பாண்டங்களை மட்டுமல்ல, நல்ல விலையேறப்பெற்ற நல்ல நுணுக்கத்தோடு செய்கிற, கலை நுட்பத்தோடு செய்கிற நல்ல ஒரு குயவன். அவன் தன்னுடைய நண்பரோடு பேசி கொண்டிருந்தான். அப்போ சொன்னான், நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இந்த விலையேறப்பட்ட நுணுக்கத்தின் பொருளை நான் செய்ய மாட்டேன். சாதாரண பானைகளை செய்து முடித்து விடுவேன். ஆனால் நல்ல இளைப்பாரி ரெஸ்ட் எடுத்து நல்ல பிரிஸ்காக இருக்கும்போது தான் அந்த கலை நுட்பத்தோடு உள்ள அந்த பாண்டங்களை செய்வேன் என்று சொன்னான். ஆண்டவர் தோத்திரம். எத்தனை உண்மை பார்த்தீங்களா? ஆமேன். சில டிரைவர்ஸ் பார்த்துருக்கிறேன், தூக்கத்திலே போய் சேர்ந்தலாம் நினைக்கிறாங்க. தவறு. வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் களைப்பாயிடுச்சா, ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டுங்க, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுங்க, உங்கள் பிரயாணத்தை தொடருங்க. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் தவறல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு அவசியம், இளைப்பாறுதல் அவசியம். சில ஓடிக்கிட்டே இருக்காங்க, வேலை 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 வேலை. ஆண்டவர் 7 நாளில் 6 நாளை படைத்தார், 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். கட்டாயம் சபைக்கு வாங்க, வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிடுங்க, நேரத்தை செலவழிங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிரயாணத்தில் ஊழியம் செய்யும்போது கப்பலில் தலையணை வச்சு மனுஷகுமாரனை உலகத்தில் இருந்தாலும் தூங்கினார், நித்திரை பண்ணியிருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நல்ல தேவையான தூக்கம் நல்லது, அது உடலுக்கு ஆரோக்கியம். தேவையான தூக்கம் நல்லது, வியாதியை கொண்டு வராது. நல்ல நித்திரை பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆவது நாளிலே ஓய்ந்திருந்தார். யாத்திராகமம் 20:11 வசனம். 20:12 யாத்திராகமம். பார்த்தீங்களா இவ்வளோ அருமையான வார்த்தை. ரெஸ்ட் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை வியாபாரம் ஓடாதுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. திங்கட்கிழமை 2 மடங்கு ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எசப்பா, நீங்கள் படைத்த பரிசுத்தமான நாளை, ஓய்வு நாளை ஆசரிக்க கிருபைதார். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். மனப்பூர்வமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்க வேதவாசிக்க அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.